Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தனுர் ராசிக்கு எப்படிங்க இருக்கும்? குரு பார்வை இல்லை. ஆனால் ஒன்று 7.5 சனி முடிஞ்சு போச்சு. இந்த சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதும் 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறதும் நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், பூர்வீக சொத்துகளில் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் நேரில் போய் அந்த பிரச்சனை எப்படி சார் அப்படின்னு கேட்டால் கூட அதனுடைய பலன் கிடைக்காது. இப்போ ஓவர் ஃபோன்லேயே நீங்கள் வேலையை முடிச்சிடலாம். சார் குரு பார்வை இல்லையே எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் துலாத்துக்கு சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கார். அந்த குரு பார்வை இருக்கிறதுனால முதல்ல குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு குடும்பம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வீட்டில் நிம்மதி இருந்தால் வெளியே வெற்றி பெறலாம். வீட்டில் நிம்மதி இல்லைன்னு வச்சுங்க, எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. ஆகவே குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அதனால் திருமணம் கூட நடக்கும். குரு பார்வை பலன் இல்லைனா கூட சரி, உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மகாதிசையை வச்சு அந்த குரு பார்வை 2ஆம் வீட்டுக்கு கிடைக்கிறதுனால திருமண வாழ்க்கை, சொந்த வீடு அமையிறது, வாகனங்கள் அமையிறது, பழைய வண்டி வச்சு நின்றீங்கன்னா புதிய வண்டி வாங்கிறது, குழந்தை பாக்கியம் அப்படின்னு சுப பலனாக நடக்கும். விரயம், சுப விரயம். இதில் கடனை வாங்கி இப்போ யார் சார் வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்கன்னா சொந்த பணத்திலே வாங்குகிறான்? எல்லாம் கடன் இஎம்ஐயில் தான் வாங்கிட்டு வண்டி ஓடிட்டுருக்கு. ஆகவே கடன், சுப கடன். அந்த சுப கடனுக்காக நீங்கள் நிறைய நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே தாராளமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயம் அப்படின்னு நினச்சா அது சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படி இல்லைன்னா டாக்டர் வீட்டுக்கு செலவாகும். அதை இப்படி மாற்றிங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, மாடாக உழைப்பீங்க. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை. பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்துருப்பான், அவனுக்கு கொடுப்பான், உங்களுக்கு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் தொழிலில் கூட சரி. உங்கள் கடைக்கு வர்றவன் இப்படி பக்கத்து கடைக்கு போயிடுவான். நம்ம கடைக்கு தான் வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை உள்ள வரமாட்டான். இது என்னையா அப்படின்னா, தண்ணி நிற்கிது சார், அதனால் இப்படி வந்தேன் சார் அப்படின்வான். வண்டி அவன் கடையில் விட மாட்டான், நம்ம வீட்டு கடையில் விட்டு போவான். அப்போ நமக்கு அந்த ஏமாற்றம், சிறு ஏமாற்றங்கள். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு இந்த 3 மாதம் அற்புதமான காலமாக இருக்கும். பழைய கடனை கொடுக்க முடியுமா சார்? கொடுத்துடலாம். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் தீருமா சார்? தீரும். செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்குமா சார்? அடங்கும். பசங்க சொல்கிற பேச்சை கேட்குமா சார்? கேட்கும். மனைவி கேட்பாங்களா சார்? கேட்பாங்க. நீங்கள் கேட்பீங்களா சார்? கண்டிப்பாக கேட்பீங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் பார்வை குருவுக்கு சிறப்பான பார்வை. ஓடிவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. 9ஆம் பார்வையும் சிறப்பு. ஆகவே மகர ராசிக்கு உடல் ஆரோக்கியம் முதல்ல செட்டில் ஆகும். வருமானங்கள் அந்த கடல் கண்ணி போகும். தொழில் சிறப்பாக இருக்கும். ஒன்று அயல்நாடு வாய்ப்பு வந்ததுன்னா முதல்ல கிளம்புங்க. ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியது எனி சேல்ரி, எனி போஸ்ட். அதை ஒத்துக்கிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. அற்புதமான பலன் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போடுங்க. அது போட 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 அந்த சோம்பேறித்தனம் போகும். கால் வலி, மூட்டு வலி இருக்கத்தான் செய்யும். இரவு பயணத்தை விட்டுடுங்க. அதே மாதிரி காலில் அடிபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நைட்டு 9 மணி மேலே ட்ராவலிங் போகிறேன், ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போட்டு கடைக்கு போயிட்டு வரேன் சார், இதெல்லாம் வேண்டாம். அப்படி இருந்தால் இந்த 3 மாதம் நல்ல காலமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனையா? அது ஒரு பிரச்சனை. அதில் இருந்து தகராறு. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் இருந்தால் கூட சரி, இது வரைக்கும் உங்களோட சந்தோஷமாக இருந்தவெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். சரிங்க சார், குடும்பத்துலையாவது நிம்மதி இருக்குமா? நான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சார், வீட்லையாவது நிம்மதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் நிம்மதி இருக்காது. பொண்டாட்டி வந்த உடனே ஒரே வார்த்தை சொல்லுவேன், முதல்ல கிளம்பியா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் படுத்துட்டு இருக்க. எனக்கு என்னவோ சார் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரே டயர்டாக இருக்குது, படுத்தா போதும்னு இருக்குது சார். எனக்கு தூக்கம் கூட இல்லை சார், படுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தால் போதும்.
அதுக்கு பேர் தான் அசதி. நீங்கள் அதுக்கு அடிமையாயிடாது. அந்த அசதி இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு முதல்ல பிழைக்கிற வழியை போய் பாருங்கள். ரொம்ப சிந்திக்காதீங்க. இல்லை சார் எனக்கு இப்படியே ஆகிடுமா, இதுவே பழகி போயிடுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் எல்லா கம்பெனிக்கும் எழுதி போடுங்க. அவன் கூப்பிட்றான் கூப்பிடல, ஜாப் முதல்ல சர்ச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இன்டர்வியூ வரும். என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் நிறைய போட்டிருக்கேண்ணா. போடுங்க. வரலையா? வராட்டி போகுது. இப்போ வரும் சார். இப்போ நான் சொல்கிறதுக்கான காரணங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ராகு வரப்போகிறார். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ வேற்றுமொழி இனத்தவர்களாலோ உங்களுக்கு லாபம் வரப்போகுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டிய காலம். இந்த காலகட்டத்தில் இந்த வாழ்க்கையினுடைய தராதரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடுங்க. அந்த தீபம் போடும்போது மனசாந்தி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 3 மாதம் எப்படிங்க இருக்கும் சார்? 7.5 சனி சார், சிரசு சனி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளவு துரோகங்கள் இல்லையா? அந்த துரோகங்கள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனியில் சில வாழ்க்கையினுடைய பாடம் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை தான். ஊர் விட்டு ஊர் போகலாம். நிச்சயமாக உங்களுக்கு இதுக்குள்ளே கிடச்சிருக்குமே. குரு மாறினதுக்கு பிறகு சாதகமாக வந்திருக்குமே. நண்பர்கள் உறவுகள் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அவங்க கூட ஒட்டிக்கிட்டு கிளம்புங்க. ஊர் விட்டு ஊர் போகலாம், இடம் விட்டு இடம் மாறலாம். பெங்களூராவது கிளம்புங்க சார். முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புனீங்கனாலே நல்லாயிருக்கும். நான் ஏன் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பம். அடுத்து வரப்போகிறது உங்களுக்கு ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனியில் ஊர் விட்டு ஊர் போகிறதோ வெளியே போகிறதோ, வெளியே வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். இங்கே இருந்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். ஆகவே சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அடுத்தது சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால் இப்போதைக்கு புது தொழில் வேண்டாம். இருக்கிற தொழிலை பண்ணிட்டு போங்க. எக்ஸ்பென்ஷன் பண்ணாதீங்க. கடன் கொடுக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. நிறைய கீரை, பேரிச்சம்பழம், பால், அயர்ன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க. நல்லா தூங்குங்க. தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வேண்டாம். அதே மாதிரி பழைய நண்பர்கள், பழைய உறவுகள்லாம் உங்களுக்கு விட்டு போயிடும். புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் வரும். அவங்களால உங்களுக்கு சாதகம் வரும். இந்த ஒரே ஒரு சரௌண்டிங் தான் சார் எனக்குங்கிறதுல புது சரௌண்டிங், புதிய ரிங் உங்களுக்கு ஏற்படும். அது உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி வரும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மார்ச் மாதம் வரைக்கும் இரவு 9 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த ராகு மாறப்போகிறார். ராகு மாறும்போது அற்புதமான பலனை கொடுக்கும். வீடு வாங்கலாம். இந்த 7.5 சனியில் தான் சார் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சில சுப பலன்கள் நடக்கும். ஆனால் இந்த 3 மாதம் நீங்கள் விதை போடுங்க. அடுத்த வருஷம் அது பூவாக மலரும். இதுதான் வாழ்க்கை. நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. இதுவரைக்கும் மேலதிகாரிகள் தொல்லை இருந்த இடத்த விட்டு நீங்கள் போகிறது உடல் ஆரோக்கியத்தை தரும், மன நிம்மதியை தரும். எல்லாத்த விட வாழ்க்கையினுடைய பாடத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பணம் தான் என்ன, பாசம்னா என்ன, அன்புனா என்ன, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் அம்மாவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். எது எப்படி இருந்தாலும் ராகு உங்களுக்கு மாறும்போது செய்கிற உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி, அதிக வருமானமும் மன நிம்மதியும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சுப பலன்கள் நடக்கிற மாதிரி ஏற்படும். ஆகவே மீனராசிக்காரர்கள் நம்பிக்கையை கொண்டு இதை எதிர்கொண்டால் அற்புதமாக வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.